ஜெயிலர் படத்துடைய பாகம் 2 அதாவது நம்ம நெல்சன் இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போற ஒரு புது பயங்கரமான ஆக்ஷன் திரைப்படம். முதல் பாகம் வெளிவந்து ஒரு பயங்கரமான ஹிட். அந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா இப்ப செகண்ட் பார்ட் அவங்க பண்ண போறதுனால இந்த படத்து மேலேயுமே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. 2025 தீபாவளி அப்படின்ற மாதிரி பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப தீபாவளிக்கு வரப்போறது இல்லையாமா, 2026 சம்மருக்கு தான் இந்த படத்தை இப்போதைக்கு பிளான் பண்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்காமா. அதாவது அந்த ஒர்க் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடும். தீபாவளி கொண்டு வரது டவுட் தான். அதனால நம்ம தீபாவளிக்குலாம் வேண்டாம், 2026 போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஏதோ இப்போதைக்கு முடிவு பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் ஸ்டாருடைய பர்த்டே ட்ரீட்டா இன்னும் ஒரு 4 நாள்ல இந்த ஜெயிலர் 2 படத்துடைய அபிஷியல் அப்டேட், அதாவது டீசர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஒக்கும் அப்படின்ற ஒரு டீசரை இப்போதைக்கு கொண்டு வர போறாங்க. அதுக்கான ஷூட்டிங்லாம் ஈவிபியில போய்கிட்டு இருக்கு. ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. நம்ம ராக் ஸ்டார் அனிருத் இப்போதைக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டுக்கிட்டு இருக்காப்ல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதுல ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா, அந்த ப்ரோமோ ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதை போட்டு பார்த்துருப்பாங்க போல இருக்கு. ரொம்ப ஏதோ சப்பையா இருந்திருக்குமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம இது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு மீண்டும் ஷூட்டிங் பண்ண போறாங்க. ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸை இப்போதைக்கு ஷூட் பண்றாங்க. அதாவது இந்த டீசர் இப்போதைக்கு பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸோட தான் இப்போதைக்கு வெளிவர போகுது. இதுக்கு முன்னாடி அவங்க ஷூட்டிங் முடிச்சது வெறும் டயலாக்ல ஏதோ டம்மியா இருந்திருக்கும் போல. இந்த ஜெயிலர் படத்துடைய கிளிம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம தலைவர் நடந்து வருவாரு, ஷூவை போடுவாப்புல, சென்ட் அடிப்பாப்புல, கத்தி எடுப்பாப்புல. இதுதான் ஒரு கிளிம்ஸா கொண்டு வந்தாங்க. நம்ம எல்லாரும் இதெல்லாம் ஒரு கிளிம்ஸா அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்தோம். அந்த மாதிரி பேட்டர்ன்ல பண்ணாங்களான்னு தெரியல. இப்போதைக்கு அந்த டீசர்ல ஒரு மாற்றமா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை இப்போதைக்கு ஈவிபியில ஷூட் பண்ண போறாங்க. டிசம்பர் 12ஆம் தேதி அந்த டீசர் ரொம்பவே பயங்கரமா ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிளஸ் நம்ம அனிருத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.